அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 13, 2025 வியாழக்கிழமை. நீங்கள் நியூஸஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. அதிநவீன அணு உலைகள் உருவாக்கம் இந்தியா பிரான்ஸ் திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. தேர்தல் இலவசங்களால் மக்கள் உழைக்க விரும்பவில்லை, உச்சநீதிமன்றம் அதிருப்தின்னு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் விரைவில் பயன்பாட்டுக்கு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு செயலி விழிப்புணர்வுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க காவல்துறை சம்பந்தமாக. சென்னை சர்வதேச விமான நிலையம் புதிய செயலி விரைவில் அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசு வழக்கில் 12 கேள்விகள் எழுப்பிய உச்சநீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காத விவகாரம் பற்றி தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தலாம், மாணவர்களுக்கு புகார் தெரிவிக்க எண் 144417ன்னு கொடுத்துருக்காங்க. கர்நாடகத்தில் சிறுகடன் வசூலில் தொல்லை தருவதை தடுக்கும் அவசர சட்டம் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரான்சில் புதிய துணை தூதரகம் திறப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. விரைவில் 50 ரூபாய் நோட்டுகள் வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. இந்திய ஏவுகணைகள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன, மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஊழல் தரவரிசையில் இந்தியா பின்னடைவு, 96வது இடம், டென்மார்க் முதலிடம்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. முன்கூட்டியே பூமி திருந்தும் சுனிதா வில்லியம்ஸ்னு இன்னொரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றின எலாபரேட்டான நியூஸஸ் நான் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.